அது கோர்ட் கேஸ் மாதிரியோ அல்லது நிறைய பாண்டு கொடுத்துருந்தோம், வீட்டு பத்திரம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு வீடியோவில் என்னால் ஷேர் பண்ணிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு கடன்காரனும் கால் பண்ணால் முதல்ல காலை எடுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இது 50% ப்ராப்ளத்தை இது ரெடியூஸ் பண்ணும், சால்வ் பண்ணும். எடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, பணம் கொடுத்தோம் ஃபோன் எடுக்கல. இப்போ நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா, ஆக மாட்டிங்களா? அதே மாதிரி தானே அங்கே இருக்கவங்களுக்கும் வாங்கின பணத்தையும் கொடுக்கல, வட்டி கூட கொடுக்கல. அவங்க என்ன சொல்ல வாங்கி கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அதையும் பார்க்கணும்ல, சரியா? இப்போ நம்ம ஆமாம் வட்டிக்கு தானே கொடுத்த, வட்டி எவ்வளோ கொடுத்துருக்கேன், 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், 10 லட்சம் வட்டி கொடுத்துருக்கேன். இது சட்டப்படியோ அது நம்ம எங்கேயுமே நிற்காது. அதனால் வாங்கின பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம போக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபோன் எடுக்காமல் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தால் என்ன சொல்லணும், முதல்ல பயப்படாதீங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த மனநிலை ரொம்ப கஷ்டம். கடன்காரனுடைய ஃபோனை எடுத்து அதை தைரியமாக பிக் பண்ணி சொல்கிறது, இதை மட்டும் பண்ண ஆரம்பிங்களேன். நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது. அதை ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஃபோனில் அடிச்சிடுவானா, இல்லை ஃபோனை எடுக்காமல் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவான். அதுதான் பெரிய ப்ராப்ளம். வீட்டுக்கு வந்து கத்துவான், 4 பேர் பார்ப்பான். அதுக்கு பெஸ்ட்டு ஃபோன் எடுத்துடலாம்ல. எவ்வளோ நாளைக்கு தான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது கேட்குறேன். எவ்வளோ நாள் தான் எங்கே தான் ஓடுறது சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ணிவிடும். பெஸ்ட்டு உலகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஃபேஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது அந்த ஃபேஸிங் மென்டாலிட்டி, அந்த எஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான், மன வலிமை. இது எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ அந்த ப்ராப்ளத்தில் 50% சால்வ் ஆகிடும். அதனால் யாரை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல ஃபோன் எடுக்காமல் இருக்காதீங்க. அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம். அது எரிச்சலாக இருக்கும். அது பயங்கர ப்ரெஷர், பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களோட மனநிலேருந்து தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். 2வது விஷயம், டைம் கேட்குறது. இது தானே போன மாதம் சொன்னேன், 3 மாதம் முன்னாடி சொன்னேன், 6 மாதம் முன்னாடின்னு மேபி அங்கே இருக்கவங்க கேட்கலாம். அப்போ 3 மாதமோ 6 மாதமோ முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்ம மிகப்பெரிய ஒரு கடனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்கும், கீழே விழுந்துடும், அடிபட்டுருக்கு. அப்போ ஒன்றுமே புரியாது. கடனும் அப்படி தான், ஒரு ஆக்சிடெண்ட் தான் அது. அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா உடனே உடஞ்ச கை சரியாகாதுக்கு டைம் வேணும். என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன், முதல்ல டைம் வேணும். ஸ்டிப்புலேட்டட் டைம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வேணாமா? ஒரு நாள் நம்ம என்ன மேஜிக் ஆகுதுன்னு சினிமாவா? ஒரு பாட்டில் ஹீரோ கோடீஸ்வரன் வருது ஆகலாம், டைம் இருக்குல்ல. அது நம்மளுடைய நோயோட தன்மையை பொறுத்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அது மாதிரி தான் நான் கடனும் எடுத்தோடனே இப்படி ஒரு நாள் இன்றைக்கி 10 லட்சம் இருக்குது, வாங்கும்போது எவ்வளோ நாள் விட்டு வாங்கியிருப்போம், கொடுக்கும்போது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுங்க, அவங்களோட டைம் கேளுங்க. இப்போ 90 நாள் டைமில் இப்போ நீ இலக்குகள் எழுதுறீங்க, 2.5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவை 80,000 ரூபா. அப்போ இந்த மாதம் 80,000